ஜனாதிபதி தேர்தல் கட்சி தாவல் தொடர்பில் ரகசிய கலந்துரையாடல். வெகு விரைவில் சஜித் அணியிலிருந்து 16 பேர் அணிலுடன் இணையப் போவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் காலப்பகுதியில் பல கட்சி தாவல்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியிருந்தனர். இவ்வாறான சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மையான அரசியல் பிரமுகர்கள் இந்த கட்சி தாவலை மேற்கொள்வார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படவில்லை. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மிகவும் ரகசியமாக ரணிலின் நம்பிக்கைக்குரிய ஒருவரின் தலைமையில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி தாவல்கள், புதிய வேட்பாளர்கள் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் என ஜனாதிபதி தேர்தலில் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இதுவரையான அறிவிப்புகளின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசநாயக்க, விஜயதாச ராஜபக்ச, திலித் ஜெயவீர, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க, ஜனாதிபதி தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தொழிலதிபர் ஜனக ரத்நாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் பேரன் இஷான் ஜெயவர்தன ஆகியோர் போட்டியிட தீர்மானித்துள்ளனர். மேலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றும் அதற்கான பிரச்சாரத்தை ஜூன் மாதம் ரணில் ஆரம்பிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழில் வெளிநாட்டவரின் காணி மோசடி, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் உள்ளவரின் காணியை மோசடியான முறையில் ஈடுவைத்து பணம் பெற்ற நபர் நீதிமன்ற உத்தரவுக்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டது. மோசடி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது காணியின் உறுதியை பதிவொன்றிற்காக தனது உறவினர் ஒருவரிடம் கையளித்துள்ளார். குறித்த நபர் அக்காணி உறுதி பத்திரத்தை உள்ளூரில் நபர் ஒருவரிடம் 12 லட்சம் ரூபாய்க்கு ஈடு வைத்து பணம் பெற்றுள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டதற்கமைய கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பில் போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் திடீர் முற்றுகை. கொழும்பு ராஜகிரிய பிரதேசத்தில் போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் நேற்று இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இன்றி ராஜகிரிய பகுதியில் விசா ஆலோசனை மையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த இந்த நிறுவனமே இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. போலந்தில் தொழில் வழங்குவதற்காக நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் உறுதியளித்தபடி தொழில் வழங்கப்படவில்லை எனவும் ஒருவர் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதன்படி சோதனை நடத்தப்பட்டு நிறுவனத்தின் உரிமையாளரை விசாரணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட 2 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் மற்றும் பல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பங்களை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று கொழும்பு அழுத்கடை நீதவான் நீதிமன்ற இலக்கம் 5 முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். நாட்டில் இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் வடமத்திய, மத்திய, சப்ரஹமுவ, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் பல இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது, வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. உடனடி வாகன இறக்குமதி தொடர்பான பொய்யான வதந்திகளை கண்டிக்கும் அதேவேளை, இலகுரக வாகனங்கள் உட்பட எந்தவொரு வாகனமும் நடப்பு வருடத்திலோ அல்லது தேர்தலுக்கு முன்னதாகவோ இறக்குமதி செய்யப்படாது என
இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. குறித்த தீர்மானமானது நேற்று நிதி ராஜாங்க அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்தே எடுக்கப்பட்டது. இந்த தகவலை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் பிரியங்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வாகன இறக்குமதிக்கு குறைந்தது இன்னும் 1 வருடமாவது ஆகும். இருப்பினும் இறக்குமதியை மீண்டும் தொடங்கும் போது பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் முதன்மையாக சுற்றுலா நோக்கங்களுக்காக இறக்குமதி செய்யப்படும். முதல் தொகுதியாக இருக்கும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் மூலம் பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்படும். இந்நிலையில் அதிகபட்ச இறக்குமதி நேரம் 1 மாதமாகுவதுடன் முதன்மையாக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதை மையமாக கொண்டது. இருப்பினும் எரிபொருளில் இயங்கும் வாகனங்களும் அவற்றில் சேர்க்கப்படும். அத்தோடு வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதியாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரியை குறைப்பது தொடர்பாகவும் ராஜாங்க அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளோம் என அவர் தெரிவித்தார். எனினும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த அறிக்கை கிடைத்தவுடன் 4 கட்டங்களாக வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து ஆரம்பமான வெங்காய இறக்குமதி, இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம். பெரிய வெங்காயத்தின் விலை குறைந்துள்ளதாக அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் சில்லறை விலை 160 முதல் 200 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கும் இறக்குமதியாளர்கள் வெங்காயத்தின் விலை மேலும் குறையும் என நம்புவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் இருந்து வெங்காயம் இறக்குமதி தொடங்கியுள்ளதே வெங்காயத்தின் விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் எதிர்காலத்தில் வெங்காயத்தின் விலை மேலும் குறையும் என்றும் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியா தனது உள்நாட்டு தேவையை கருதி கொண்டு வெங்காய இறக்குமதிக்கு தடை விதித்திருந்தது. இதனால் சீன வெங்காயம் உள்நாட்டு சந்தையில் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஏற்றுமதிக்கான அனுமதியை இந்தியா வழங்கிய நிலையில் சீன வெங்காயத்தை விடுத்து இந்திய வெங்காயம் இலங்கை சந்தைகளில் தாராளமாக கிடைக்கிறது. இதனால் விலையும் குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் திடீரென முற்றுகையிடப்பட்ட வீடு, சிக்கிய பெண்கள் மற்றும் ஆண்கள். யாழ்ப்பாணம் கந்தர்மடம் மணல்தரை வீதி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வீடொன்றை முற்றுகையிட்டு வீட்டு உரிமையாளர், 2 பெண்கள் மற்றொரு ஆண் என 4 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜஹத் விஷாந்த தலைமையிலான யாழ் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில நாட்களாக குறித்த வீட்டில் அதிகளவு பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து போவதாக காவல்துறை புலனாய்வாளர்களுக்கு அந்த பகுதி மக்களால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்றைய தினம் வீட்டை முற்றுகையிட்ட வேளை 2 பெண்களும் ஆண் ஒருவரும் மற்றும் வீட்டின் உரிமையாளரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதேவேளை மற்றொருவர் மதில் பாய்ந்து தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தப்பிச் சென்றவருடையதாக கருதப்படும் கை தொலைபேசியை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வருட இறுதியில் அதிகரிக்கப் போகும் மதுபான நிலையங்கள். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 37 புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை கலால் திணைக்களம் வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீரவின் கேள்விக்கு பதிலளித்த அவர் பல்பொருள் அங்காடிகளுக்கு 16 அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டில் 214 மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 147 சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 474 மதுபான உரிமங்களை மக்கள் தொகை விகிதத்தை பொறுத்து வழங்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் மக்கள் தொகைக்கேற்ப மதுபான அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுவதாகவும் 2024ஆம் ஆண்டிற்குள் நாட்டில் சுமார் 1578 மதுபான உரிமங்கள் இருக்க வேண்டும் எனவும் எனவே மேலும் 474 உரிமங்களை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். நான் மீண்டும் வருவேன். டயானா கமகே சூளுரை. தனது குடியுரிமை விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தால் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டு தனது குடியுரிமை விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தால் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டு பதவி இழந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீண்டும் அரசியல் களத்திற்கு வருவதற்காக தனது உறுதியை வெளிப்படுத்தினார்.
நேற்று அவசரமாக நடத்திய விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் மீண்டும் அரசியலுக்கு வருவேன். நான் நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன். நான் சட்டத்தை மதிக்கிறேன். இருப்பினும் நான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிப்பேன் என அவர் உறுதியளித்தார். எதிர்க்கட்சி தலைவர் பெண்களுக்கு மரியாதை வழங்குவதில்லை என்று கமகே குற்றம் சாட்டினார். நான் எப்போதும் அதிபரை ஆதரிப்பேன். ரணில் விக்ரமசிங்க மற்றவர்கள் மறைந்திருந்த போது இந்த நாட்டை கைப்பற்றினார். நான் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவேன் என அவர் கூறினார்.